மணிகண்டன் லீலாவதி நிலை மற்றும் அவளின் மனமுடைந்த கூற்றுகளிலிருந்து அவளுடைய விருப்பங்களை மாற்ற இயலாது என்பதையும் அறிந்து கொண்டார். பின்பு மணிகண்டன் ஆகிய நான் உன்னை மணக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வாய்ப்பு மட்டும்தான் உள்ளது என்று கூறினார். மணிகண்டன் இப்படி கூறியதும் லீலாவதிக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அளித்தது. அந்த வாய்ப்பு என்னவாக இருந்தாலும் சரி, அதை நான் நிறைவேற்றியே தீர்வேன் என்று கூறி மணிகண்டனின் கூற்றுக்காக காத்து கொண்டிருந்தார் லீலாவதி. அதாவது மணிகண்டன் ஆகிய நான் இந்த மலை பிரதேசத்தில் தவக்கோலத்தில் அமர்ந்து என்னை காண வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாவிக்க ஒரு ஆலயம் இங்கு உருவாக உள்ளது. அவ்விதம் உருவாகும் ஆலயத்தில் உள்ள என்னை வழிபட வருடா வருடம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். அப்படி வருகின்ற ஒருவர் அடுத்த வருடம் வருகின்ற பொழுது புதிய பக்தர்களை அழைத்து வருவார்கள். அவ்விதமான புதிய பக்தர்கள் கன்னி சுவாமிகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஏதேனும் ஒரு வருடத்தில் கன்னி சுவாமிகள் வருகை இல்லாத காலம் அமைந்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கூறினார் மணிகண்டன். இப்படி மணிகண்டனுடைய கூற்றுகளிலிருந்து லீலாவதியின் விருப்பம் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாமல் இருக்குமா என்பது பற்றிய எண்ணம் மேலோங்கியது. இருப்பினும் தன் மனதிற்கு விரும்பியவர் தன் அருகில் இருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியான செயலாகும் என்பதை உணர்ந்து அந்த காலம் வருவரை நாமும் காத்திருப்போம் என்று முழு மனதாக ஐயனான மணிகண்டனை நம்பினாள் லீலாவதி.